Hi, hello my dear students. So 12th standard mathematics chapter 2 complex number. So அதுல இருக்கிற one of the most important 3 mark question தான் today class நம்ம discuss பண்ண போறோம். Question என்ன பார்த்தலாமா? Yes, example 2.2ல find the value of the real number. யாரோட real numbers? X and Y யோட real numbers find out பண்ண சொல்லிருக்காங்க. If the complex number கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 2 plus I of X plus 1 minus I of Y plus 2i minus 3 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் and x plus minus 1 plus 2i of y plus 1 plus i அப்படின்னு கொடுத்துட்டு ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ எந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அனலைசேஷன் ஓகேவா, அனலைஸ் பண்ணிடுங்க. அப்பதான் அதை சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு என்ன அனலைஸ் பண்ண போறோம்? ஒன்றும் இல்லை. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ ஒன்னு Z1 அப்படின்னு எடுத்துக்க போறோம், இன்னொன்னு Z2 அப்படின்னு எடுத்துக்க போறோம். Z1ல இருக்க ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனி பிரிச்சுட்டு போறோம், அங்கேயும் பிரிச்சுட்டு போறோம். ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிட்டு லாஸ்டா வந்து X and Y யோட ரியல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்ல போறோம். தட்ஸ் ஆல். போயிடலாமா? வாங்க போயிடலாம். ஸோ சொல்யூஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும், சரிங்களா? இன்னும் ஒரு கஷ்டமா கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்கிறது Z1 அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இதை வந்து என்ன பண்ணிடலாம்? Z1 அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ சொல்யூஷன் ஸோ இதை வந்து Z1 அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 2 plus I of X plus 1 minus I of Y plus 2i minus 3 இதை Z1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை Z2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ Z2 which is equal to X plus minus 1 plus 2i of Y plus 1 plus I. That's all. கொடுத்துக்கிறது Z1 Z2 அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி பாருங்க, இந்த பிராக்கெட் வெளியே இருக்குதுல்ல, அதை உள்ள எடுத்து மல்டிப்ளை பண்ணி போறோம். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து நெக்ஸ்ட் பண்ண போறோம், சரிங்களா? பண்ணிடலாமா? வாங்க பண்ணிடலாம். ஸோ அப்போ இது உள்ள எடுத்துட்டு வரோம். அப்போ 2x 2 into x 2x and then plus ix plus இந்த y உள்ள எடுத்துட்டு வரோம். ஸோ plus y மைனஸ் iy. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும், சரிங்களா? எஸ், ஏன்னா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் விட்டுட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு, என்டையரா தப்பாயிடும். பிளஸ் 2i minus 3. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் தென் இதுல இருக்க ரியல் நம்பர் இமேஜினரி நம்பரை தனி பிரிச்சு எழுதலாம். இதுல இருக்க இமேஜினரி நம்பர் ஐ இருந்தா இமேஜினரி நம்பர். ஸோ இதுல அங்க ஐ இருக்கு, இங்க ஐ இருக்கு, இங்க ஐ இருக்கு. இது தனியே ரியல் நம்பர் தனி எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அங்க எடுத்து எழுதிடலாம். அப்ப ரியல் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு? 2x plus y minus 3. ஓகேவா? இது ரியல் நம்பர். இமேஜினரி நம்பர் என்ன சார் இருக்கு? ஐ காமன் வெளியே எடுத்துடலாம். மூணுக்குலயுமே ஐ இருக்கு. ஸோ அப்ப இங்க காமன் எடுத்துட்டோம்னா x minus y then x minus y plus 2. That's all. ஓகேங்களா? கரெக்டா தானே? இங்க பாருங்க, x இங்க minus y, சைன் வெரி இம்பார்ட்டன்ட். மைனஸ் y இங்க ஐ எழுதுனா பிளஸ் 2. தட்ஸ் ஆல். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதுதான் Z1. ஓகேவா? இது Z1 Z2. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போறோம். இங்க என்ன சார் பண்ண போறோம்? இந்த y உள்ள எடுத்து மல்டிப்ளை பண்ண போறோம், சரிங்களா? ஸோ அப்போ x plus y உள்ள எடுத்துட்டு வந்தோம்னா இங்க மைனஸ் சைன் இருந்தா மைனஸே போட்டுக்கலாம். ஸோ அதனால பிளஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா மைனஸ் ஒய் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். அதனால மைனஸ் ஒய்னு போடலாம். மைனஸ் 1 into y மைனஸ் y then plus 2iy remaining 1 plus இந்த i. That's all. இப்போ என்ன பண்ண போறோம்? ரியல் நம்பர் இமேஜினரி நம்பர் பிரிச்சு எழுதலாம். This is imaginary, this one is imaginary. ஸோ அப்போ ரியல் நம்பர்ஸ் என்ன? x minus y then plus 1. ஓகேவா? அண்ட் தென் இமேஜினரி நம்பர் பிளஸ் ஐயை காமன் வெளியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதுல ஐ எடுத்தாச்சு, அப்போ 2y இங்க ஐ எடுத்தாச்சு. அப்ப ஐ எடுத்துட்டா 0 இருக்கும், 1 இருக்கும், சரிங்களா? ஐ எடுத்துட்டா பிளஸ் 1. தட்ஸ் ஆல். இவன் யாரு? Z2. Z1 Z2. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? Z1யும் Z2யும் ஈக்குவல் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். ஈக்குவல் பண்ணிடலாமா? ஸோ இதை எடுத்து எழுதிக்கோங்க. 2x plus y minus 3 plus i of x minus y plus 2. Z1 Z2 எடுத்து எழுதிக்கோங்க. x minus y plus 1 plus i of 2y plus 1. That's all. Okay, clear-ஆ? நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் பாருங்க. சாரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க. ஸோ அப்போ இங்க பாருங்க, ஸோ இந்த ரியல் நம்பரும் இந்த ரியல் நம்பரையும் எடுத்து ஈக்குவல் பண்ண போறோம். தென் இந்த இமேஜினரி நம்பர் எடுத்து ஈக்குவல் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். ஈக்குவல் பண்ணிடலாமா? வாங்க. ஸோ இங்க என்ன இருக்கு? 2x
plus y minus 3 இந்த ரியல் நம்பர் இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து என்ன ஆகும்? minus x plus y சைன் சேஞ்ச் ஆகும். minus x plus y minus 1 equal to 0. That's all. Okay. So இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. 2x minus x. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? x. Then plus y plus y. 2y plus 2y. ஓகேங்களா? plus 2y. Then minus 3 minus 1 minus 4. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? கரெக்டா தானே? minus 4. இப்போ இந்த 4 வந்து minus 4 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ x plus 2y equal to 4 இப்படியும் ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதை அப்படியே வச்சுப்போம். இந்த பக்கம் வந்துடும் இமேஜினரி பார்ட். சரியா? இங்க இருக்க இமேஜினரி பார்ட்ஸ் என்ன பாருங்க. இமேஜினரி பார்ட் ஈக்குவல் பண்ணிடலாம். இங்க இருக்க இமேஜினரி x minus y plus 2 இது இமேஜினரி. ஸோ இந்த இமேஜினரி நம்பர் இந்த பக்கம் எடுத்துட்டு வரும். அப்போ சைன் சேஞ்ச் ஆகும். பிளஸ் 2 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா பிளஸ் 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 2y plus 1 அந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 1 equal to 0. ஓகே, கிளியரா இருக்குல்ல? எஸ். பாருங்க. ஸோ எக்ஸ் ஒரு எக்ஸ் தான் இருக்கு, அதாவது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த எக்ஸ் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். தென் y minus y minus 2y அப்போ minus 3y வரும். minus 3y. Then plus 2 minus 1 plus 2 minus 1 plus 1 வரும் நமக்கு. plus 1 equal to 0. That's all. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்? ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். இங்க போடலாங்களா? இங்க எடுத்து போட்டுட்டாங்க நானு. ஓகே சார். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன? x plus 2y equal to 4 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் என்ன? x minus 3y x minus 3y x இதே மாதிரி இங்க நம்ம இந்த ஒண்ணு அந்த பக்கம் அனுப்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ x minus 3y equal to minus 1. புரியுதுல்ல? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி ஈஸி. இதுல கஷ்டமா இருக்கிறது எதுவுமே கிடையாது. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இங்க என்ன வந்துச்சு? x minus 3y equal to minus 1. இப்போ என்ன சார் பண்ண போறோம்? நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ x plus x 2x plus y minus 3y minus y equal to 4 minus 1 3. That's all. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? எஸ். கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ரியல் நம்பர்ஸ் x and y. அப்ப x y ஓட ரியல் நம்பர்ஸ் கேக்குறாங்க. அப்ப x ஓட ரியல் நம்பர் என்ன? 2. That's all. x ஓட ரியல் நம்பர் 2. இத பாருங்க, x ஓட ரியல் நம்பர். y ஓட ரியல் நம்பர். y ஓட ரியல் நம்பர் என்ன? -1. It's very important. y equal to -1. That's all. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு சில ஸ்டெப் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். பெருசா போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி. பொறுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்க மேக்ஸ் கொஸ்டின் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? நாளைக்கு ஒரு சூப்பரான கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரை வெயிட் பண்ணுங்க. டாடா, பை பாய், தேங்க்யூ.